Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம கிச்சனில் எத்தனை வேலை இருந்தாலும் எப்படி ஒரே நேரத்தில் செஞ்சுட்டு நம்ம சட்டுன்னு வெளியே வரலாம், டைமை சேவ் பண்ணலாம், கேஸை சேவ் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஹோம் டூர், கிச்சன் டிப்ஸ், கிச்சன் க்ளீனிங் டிப்ஸ் இது போல் நிறைய வீடியோஸ் நம்ம லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எங்கள் சேனல் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். முதல்ல நம்ம பார்க்க போகிற டிப் வந்து நெய் குறித்து தான். நெய் நமக்கு தீந்து போன பிறகு பார்த்திங்கன்னா அடியிலெல்லாம் அப்படியே கட்டியாகிடும், அது எடுக்க முடியாது. சில டைம் நம்ம அந்த கண்டெய்னர் அப்படியே தூக்கி போட்டுருவோம். அப்படி இல்லாமல் கடைசி ட்ராப் இருக்குது நம்ம எடுக்கிறதுக்கு இது போல் அந்த கண்டெய்னரை நம்ம ஏதாவது செய்யும்போது அது பக்கத்தில் வச்சிட்டோம்னா அந்த ஹீட்லேயே பார்த்திங்கன்னா எல்லாமே மெல்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த கண்டெய்னரில் எல்லாம் அடியில் ஒரு ட்ராப் கூட இல்லாமல் எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி கேசரி தான் செய்கிறேன். ஸோ இப்போ கேசரி செய்கிறதுக்காக அந்த நெய்யை நான் யூஸ் பண்ணுறேன். நெய் கூட கொஞ்சமான குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். சில டைம் பார்த்தீங்கன்னா நெய் அதிகமாக சேர்க்கும்போது சில பேருக்கு திகட்டும், அதனால் இப்படி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ அதே போல் அந்த கண்டெய்னர் நம்ம இது போல் தாளிக்கும் போது மேலே இது போல் பிடிச்சோம்னா, அதை கவுத்தி பிடிச்சோம்னா அந்த ஹீட்டில் கடைசி ஒரு ட்ராப் கூட மிச்சம் இல்லாமல் அப்படியே வந்துடும். பாருங்கள், இந்த கண்டெய்னர் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ இந்த டிப்பை கண்டிப்பாக நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 2லையும் நம்ம டைம் சேவிங்கும் கேஸ் சேவிங் குறித்து தான் பார்க்க போகிறோம். ஒரு சில நேரங்களில் நம்ம 2 டிஃபன் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது போல் நீங்கள் புட்டு செஞ்சிங்கன்னா, புட்டு வந்து நம்ம இது போல் இட்லி தட்டில் நல்லா உப்பு தண்ணி போட்டு கலந்து இட்லி தட்டில் இப்படி வச்சுக்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு தட்டு 2 தட்டு நம்ம இட்லி மாவும் ஊற்றி இட்லியும் செஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா புட்டுக்கும் நம்ம எப்படி ஒரு 15 மினிட்ஸ் வைப்போம், அது கூடவே நீங்கள் இட்லியும் இது போல் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா இட்லியும் ரெடி ஆகிடும், புட்டும் ரெடி ஆகிடும். ஸோ ஒரே நேரத்தில் நமக்கு 2 டிஃபன் ரெடி ஆகிடும். இல்லை டைமும் நமக்கு சேவ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஸும் மிச்சமாகும். ஏன்னா சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பிள்ளை ஒரு டிஃபன் கேட்கும், இன்னொரு பிள்ளை இன்னொரு டிஃபன் கேட்கும். நம்ம அவங்கள சாப்பிட வைக்கணுமேனு வேறு வழியில் நம்ம செய்ய வேண்டியது இருக்கும். அப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா தனித்தனியாக செஞ்சோம்னா நமக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகும், கேஸும் நமக்கு செலவாகும். ஸோ இது போல் அந்த மாதிரி டைம் நம்ம யோசித்து புட்டும் நம்ம இது போல் இட்லி தட்டிலேயே வச்சுட்டு இட்லியும் அது போல் ஊற்றி வச்சிட்டோம்னா ரெண்டுமே நமக்கு ஈஸியாகிடும். பாருங்கள், புட்டும் வெந்துருச்சு, இட்லியும் வெந்துருச்சு. இப்போ நமக்கு 2 டிஃபன் ஒரே நேரத்தில் நம்ம செஞ்சிட்டோம். டைம் எவ்வளோ சேவ் ஆகிருக்கும் பாருங்கள். ஏன்னா 15 மினிட்ஸ்லேயே 2 டிஃபன் செஞ்சாச்சு. ஸோ கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 3ல் நாம் கருவேப்பிலை குறித்து தான் பார்க்க போகிறோம். இது போல் கருவேப்பிலை நல்லா அலசி நாம் இது போல் கொஞ்சம் ட்ரையாக வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஈரத்தோடு போட்டேன், அதனால் கொஞ்சம் கலர் மாற அளவுக்கு நான் வறுத்துட்டேன். நீங்கள் வந்து கருவேப்பிலை கிடைக்கிற சீசனில் இது போல் நல்லா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து நல்லா அலசிட்டு இது போல் நிழல்லையே நம்ம ஃபேன் காற்றுலேயே ஆற வச்சு ட்ரையாக வச்சுருந்திங்கன்னா ஜஸ்ட்டு லைட்டாக மட்டும் நீங்கள் சூடு பண்ணி இது போல் ஆறின பிறகு மிக்சியில் ஆட் பண்ணி பவுட்ரு பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஒரு சில சீசனில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், பூச்சி இல்லாமல். ஆனால் கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா எல்லாமே பூச்சி தான் கிடைக்கும், நம்ம கருவேப்பிலை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இது போல் நம்ம அரைச்சி வச்சோம்னா அந்த பவுடர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை பவுடரை குழம்போ இல்லை பொரியலோ தாளிக்கும் போது தேவையான அளவுக்கு எடுத்து நம்ம அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அது ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் கருவேப்பிலை எல்லாருக்குமே தெரியும், அதில் அயன் சக்தி அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. மிளகா கிள்ளி சாம்பார் வச்சேன், அதுலேயும் நான் இந்த கருவேப்பிலை பவுடர் ஆட் பண்ணுறேன். இது கலர் சேஞ்ச் ஆகுமோ இதை ஆட் பண்ணால் அப்படி நம்ம சந்தேகப்பட வேண்டாம். பாருங்கள், கலர்லாம் சேஞ்ச் ஆகாது, அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும். அதே சமயம் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நமக்கு நல்லா கிடைக்கும். ஏன்னா பொதுவாக நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணோம்னா சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் பெரியவங்களாக இருந்தால் அதை ஒதுக்கி வச்சுருவோம், சாப்பிட மாட்டோம். ஆனால் இது போல் பவுடரை ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அந்த ஃபுட்டோடு சேர்த்து நம்ம எடுத்துப்போம். ஸோ அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த பவுடர் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. அடுத்த டிப் நம்பர் 4ல் நாம் இட்லி எடுக்கும்போது வந்து செய்யக்கூடிய ஒரு சின்ன டிப் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே நம்ம இட்லி எடுக்கும்போது இது போல் ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு நம்ம எதில் எடுக்க போகிறோமோ அந்த ஸ்பூன் அந்த தண்ணியில் நனைச்சி இது போல் நம்ம இட்லியை வச்சு எடுக்கும்போது இட்லி கொஞ்சமும் ஒட்டாமல் நமக்கு க்ளீனாக வரும். ஸோ நமக்கு தேய்க்கிறதுக்கும், அதாவது பாத்திரம் தேய்க்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இட்லியும் நமக்கு வீணாகாது. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வருது.
நம்ம ஒவ்வொரு முறை இட்லி எடுக்கும்போது அந்த ஸ்பூனை நல்லா நனைச்சிட்டு இது போல் எடுக்கும்போது க்ளீனாக வரும். அதே சமயம் இட்லி எடுக்கிறோன்னா நல்லா நம்ம ஆற வச்ச பிறகு தான் இட்லி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் க்ளீனாக வரும். இந்த டிப் பார்த்திங்கன்னா இது புதுசு இல்லை, நம்ம அம்மாக்கள் யூஸ் பண்ணதான். நம்ம நிறைய டிப்ஸ் இது போல் மறந்துருப்போம். ஸோ நினைவுபடுத்துறதுக்கும் தெரியாத பிகினர்ஸ்க்கும் இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாத்திரம் தேய்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயம் இட்லியும் வீணாகாமல் நம்ம எடுக்கலாம். கண்டிப்பாக இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு குட்டியான டிப் தான். அடுத்த டிப் நம்பர் 5ல் நாம் 2 குழம்பு எப்படி ஒரே நேரத்தில் ஈஸியாக செஞ்சு எடுக்கலாம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா கீரை குழம்பு வைக்கணும், காலை டிஃபனுக்கு ஒரு பருப்பு வைக்கணும். ஸோ அதை எப்படி நம்ம செய்யலான்னு பார்த்துக்கலாம். நான் இப்போ பருப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு, வரமிளகாய், மஞ்சள், சீரகம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் கீரையை தனியாக க்ளீன் பண்ணி ஒரு கிண்ணத்தில் ஆட் பண்ணி, தண்ணிலாம் எதுவும் ஆட் பண்ணல. அந்த கிண்ணத்தை நம்ம அந்த பருப்பு குக்கரில் வச்சுக்கலாம். அந்த கீரையில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. ஒரு பிளேட் மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணி குக்கர் மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் பருப்பு வேக வைக்கிற அளவு தான் விசில் விட்டு இறக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், பருப்பும் நல்லா வெந்துடுச்சு, கீரையும் பார்த்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நான் பருப்பு மொத்தமாக ஒரு மத்து வச்சு கடைஞ்சிக்க போகிறேன். நல்லா வெந்துடுச்சு, அதனால் குக்கர்லேயே நம்ம அதை கடைஞ்சிக்கலாம். பாருங்கள், தீயெல்லாம் ஒன்றுமே இல்லை, நல்லா அடியிலலாம் நல்லா அழகாக வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு மத்து வச்சு நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இதுலேயே நான் புளிலாம் கூட ஆட் பண்ணிட்டேன். கடைஞ்ச பிறகு கீரைக்கு தேவையான பருப்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்க கொஞ்சம் பருப்பை நான் மிளகா கிள்ளி சாம்பார் வச்சுட்டேன். இது இட்லிக்கு நாங்கள் இன்றைக்கி ரெடி பண்ண குழம்பு தான். இப்போ மதியம் லஞ்சுக்கு நான் கீரை ரெடி பண்ணுறேன். கீரை எப்போவுமே பருப்பு கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணுவோம். நம்ம அந்த கிண்ணத்தில் வேக வச்சு எடுத்த கீரையும் கீரைக்காக எடுத்து வச்ச பருப்பையும் ஒன்றா ஆட் பண்ணி திரும்ப அந்த குக்கர்லேயே நான் ஆட் பண்ணி கடைஞ்சி இப்போது கீரையும் நான் மிளகா கிள்ளி தாளிச்சிக்கிட்டேன். கீரை பாருங்கள் எப்படி கலர் மாறாமல் க்ரீனிஷாக இருக்குது. ஸோ இது போல் பவுலில் தனியாக வேக வச்சு எடுக்கும்போது கீரை கலரும் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகாமல் நல்லா க்ரீனிஷாக கிடைக்குது. ஸோ இதிலும் இது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இப்போ கீரையும் தாளிச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 2 குழம்பு ஒரே நேரத்தில் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு டைமும் சேவ் ஆகும், நம்மளோட உழைப்பும் மிச்சமாகும், அடுத்து பார்த்தா கேஸும் மிச்சமாகும். ஸோ இது போல் சில ஐடியாஸ் நம்ம புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட வேலையை சீக்கிரமாக முடிச்சு சட்டுன்னு வெளியே வரலாம், டைமும் கேஸையும் சேவ் பண்ணலாம். ஸோ நாங்கள் இதில் ஷேர் பண்ணியிருக்க எல்லா கிச்சன் டிப்ஸுமே கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக வேலைக்கு போகிறவங்களுக்கு சட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.